இனிய நண்பர்களே, என் மனதில் தோன்றுகிற கருத்து சரியென்று எனக்கு படுமானால் அதை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள், யார் குறை சொல்லுவார்கள், யார் என்னை எப்படியெல்லாம் வசவுபாடுவார்கள் என்பதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் நான் மனதில் எண்ணுகிற தோன்றுகிற கருத்துக்களை நேரடியாக பேசுகிற போதும், ஒரு தொலைக்காட்சியில் கருத்துக்கள் தெரிவிக்கிற போதும், இந்த சுமித்ராவின் தாய்மொழியில் சொல்லுகிற போதும் கொஞ்சம் கூட பின்வாங்குவதில்லை. என் உள்ளத்தில் இருக்கிற இந்த நிமிட கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் இந்த பதிவின் மூலமாக சர்வரோக நிவாரணி இது மட்டுமே, சர்வரோக நிவாரணி இது மட்டுமே என்கிற தலைப்பில் பதிவிடுகிறேன். பெனேஷியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து என்பதுதான் சர்வரோக நிவாரணி என்று நம் தமிழ் மக்கள் ஒரு 100 ஆண்டு காலமாக சொல்லி அடைத்து விடுகிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு சர்வரோக நிவாரணி மட்டுமே இருப்பதாக நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்கள் தலைமையின் கட்சிக்குள் இருக்கிற சிறு சிறு சலசலப்புகள் இவை அனைத்தையும் போக்குகிற அருமருந்து சர்வரோக நிவாரணி. காங்கிரஸை கைப்பிடித்து இங்கே அழைத்து வருவது என்று மட்டுமே மிகுந்த பவ்யத்தோடு நான் கருதுகிறேன். இந்த கருத்தை சொல்லுகிற உரிமை எனக்கு இருக்கிறதா, கடமை எனக்கு இருக்கிறதா தெரியவில்லை. ஆனால் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒரு மனைவி தன் கணவனிடம் இந்த தீபாவளிக்கு ஒரு பட்டுப்புடவை வேண்டும் என்று கேட்பது உரிமை இருக்கிறதா என்பதையும் தாண்டி அவள் மனதில் அந்த ஆசை இருக்கிறது. கணவன் காதில் போட்டு வைப்போம், ஒருவேளை இந்த தீபாவளிக்கு இல்லாவிட்டால் தன் கணவன் ஆருயிர் காதலன் அடுத்த தீபாவளிக்கு எடுத்து தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறதே. அந்த நம்பிக்கை தான் நான் இந்த கருத்துக்களை பதிவு செய்கிற அடிப்படை. ஒரு 3 பிரச்சனைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வருகிறது. ஒன்று, கட்சியில் இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள். 1-2 பேர் வெளியே போனவர்கள், தனி கட்சி நடத்துகிறவர்கள் அல்லது வெளியே அனுப்பப்பட்டவர்களை சேர்த்தால் அது தவறா என்கிற கேள்வி சிலர் மனதில், அதிமுக காரர்கள் பொறுப்பாளர்கள் மனதிலும் எழுந்துவிட்டது. அதற்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க வேண்டும். 2வது, பாஜக என்ன அவ்வளவு பெரிய பாவம் செய்கிற கட்சியா? பாஜகவோடு செல்வி ஜெயலலிதா கூட்டு வைத்துக் கொள்ளவில்லையா? ஏன் அவர்களை ஒதுக்க வேண்டும்? ஒதுக்கியது தவறோ? அப்படி அவர்களை ஒதுக்கிவிட்ட காரணத்தால் சட்டசபை தேர்தலிலும் 2026 நாம் வெற்றி காண முடியாதோ என்கிற அச்சம். இந்த 2 பெரிதாக ஒலிக்க தொடங்கிவிட்டது. 3, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சிகள் ஆதரவில்லாமல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்குமானால் வெற்றி என்பது வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு தேர்தல் கணக்கு. இந்த 3 ஒரு உண்மையான கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற கட்சி தொண்டன் மனதில் இருப்பதை நான் அறிவேன், உணர்ந்திருக்கிறேன், தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறேன். ஒரு அரசியல்வாதி என்பவன் அல்லது வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று தவமிழக்கிற எவனும் எது ஏற்பட்டாலும், என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஏற்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளுகிற திறமையும் பயிற்சியும் பெற்றவராக இருக்க வேண்டும். இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்து இந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் என்றால் அதற்கு நான் ஒரு ரெடி ரெக்கடர் போல ஒரு ஃபார்முலா வைத்திருப்பேன். நானே அரசியலில் இது சகஜம். கலைஞர் செய்திருக்கிறார், பலமுறை செய்திருக்கிறார். யாராவது ஒரு செய்தியாளரை விட்டு கேட்க சொல்ல வேண்டிய காங்கிரஸ் இப்படியெல்லாம் சொல்லிவிடுகிறார்களே. செல்வ பெருந்தகை சொல்லுகிறார், 57 ஆண்டு காலமாக நீங்கள் எதிர்கட்சியில் இருக்க வேண்டுமா, அதுதான் எங்கள் விதியா என்று அவர் கேட்க, அதையும் தாண்டி கார்த்தி சிதம்பரம் இன்னும் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்ல, EVKS இளங்கோவன் அதற்கு மாற்று கருத்துக்களை சொல்ல, இப்படி கிட்டத்தட்ட திமுக தொடர வேண்டுமா, அந்த கூட்டணியில் தான் இருக்க வேண்டுமா என்பது ஒரு எல்லோருக்கும் தெரிந்த பேசு பொருளாகிவிட்டது. அப்படி காங்கிரஸ் வந்தால் அல்லது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ளும் என்கிற கேள்வியை நானே கேட்க வைத்து
அதற்கு தயாராக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற என் மனதில் இருக்கிற பதிலையும் சொல்லுவேன். மத்தியில் 2 கட்சிகள், ஒன்று பாஜக, இன்னொன்று காங்கிரஸ். காங்கிரஸ் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அந்த கட்சி தொடர்ந்து வருகிற கட்சி. அதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற நிருபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கடைசியாக தன் வாழ்க்கையில் இறந்து போவதற்கு அல்லது கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் தமிழகம் வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுப்போடும் சகலவித வசதிகளோடும் அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு அனுப்ப எல்லாவித ஏற்பாடுகளையும் தானே நேரில் வந்து நின்று செய்தார். இந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு டெல்லி சென்ற சில நாட்களில் அவருடைய மரணம் சம்பவித்து விட்டது. இதை ஏன் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் என்கிற பெருமையை, செய்தார் என்கிற பெருமையை அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் அநேகமாக இந்த தலைமுறைக்கு தெரியாது. மணி என்றொரு டாக்டர், அவர் இந்திரா காந்தியிடம் தகராறு செய்கிறார் புதுவேலியில. நீங்கள் எங்களை எல்லாம் மதிக்க மாட்டீர்களா? அவர் ஒரு எக்ஸ்பர்ட், ஒன்று மறுப்பதற்கில்லை, திறமை வாய்ந்த டாக்டர். இந்த சிறுநீரக சிகிச்சையில நீங்கள் எங்களை எல்லாம் இந்திய டாக்டர்களை அவமானப்படுத்துகிறீர்கள். எம்ஜிஆரை வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அனுப்பி இந்தியாவில் திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இல்லை என்று ஊருக்கெல்லாம் பறைசாற்றி எங்களுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறீர்கள். ஒரு பிரதம அமைச்சர் இந்தியனுக்கு தேடி தருகிற மரியாதை இதுதானா என்று பொதுவெளியில் கேட்கிறார். தயவு செய்து தெரியாதவர்கள் அந்த காலத்தில் வெளிவந்திருக்கிற பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள், தெரிந்து கொள்வீர்கள். அந்த அம்மையார் ஒரே வார்த்தையில் சொன்னார், டாக்டர் மணி, உங்கள் முதலமைச்சருடைய உடல்நிலையை யார் கெடுத்தது என்று எனக்கு தெரியும். உங்களை போன்ற இங்கிருக்கிற டாக்டர்கள் தான் கெடுத்தார்கள். அதை நான் தொடர்ந்து அனுமதிக்க மாட்டேன். அதனால்தான் நானே நேரில் வந்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். எனவே அதற்கு பிறகு சில ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்ததும் எல்லோருக்கும் தெரியும். ஓடி குதித்து ஓஹோ என்று ஆரோக்கியமாக இல்லாவிட்டாலும் ஒரு ஆட்சி நடத்துகிற அளவுக்கு, அமைச்சரவையை மாற்றி அமைக்கிற அளவுக்கு அவரால் உணர்வோடு உறுதியாக அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிக்க முடிந்தது. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் சில நாட்களிலேயே மாண்டு போய்விட்டாலும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அம்மையாரின் சிலையை திறந்து வைக்க இங்கு வந்த அவருடைய அருந்தவ புதல்வன் ராஜீவ் காந்தி சிலையை திறந்து வைத்து சில நிமிடங்களிலேயே தமிழ்நாட்டில்தான் ரத்தம் சிந்தி உயிரை விட்டார். எனவே காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொடர்பு ஏதோ இடையிலே விட்டு போன ஒன்று அல்ல. அப்படி காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் திமுகவை விட்டு என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுமானால் நாங்கள் கை கொடுத்து எங்களோடு இறுக்கி அடைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற பதிலை நான் செய்தியாளர்களுக்கு சொல்லி, அந்த கருத்து காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் காதுகளில் விழுகிற மாதிரி எட்டச் செய்வேன். இது அரசியலில் தேவையான புத்திசாலித்தனம், திருட்டுத்தனம் அல்ல. இது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் ஒரு சிறு ஐயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் போனால் சேர்த்துக் கொள்வார்களோ, நமக்கு மரியாதை இருக்குமோ, அங்கீகாரம் இருக்குமோ, அதிமுக உண்மையிலேயே நமக்கு உரிய மரியாதை கொடுத்து நமக்கு சட்டமன்ற தொகுதிகளையோ மற்றவைகளையோ கொடுப்பார்களா, அல்ல நீங்கள் திமுகவிற்கே உங்கள் புத்தியை காண்பித்தீர்கள், எங்களுக்கும் நீங்கள் அதைத்தான் செய்வீர்கள் என்று ஓரங்கட்டி விடுவார்களோ என்கிற எண்ணமும் அதிமுகவை பற்றிய சிறு சந்தேகம் காங்கிரசுக்கு இருப்பது இயற்கை. அதை போக்கத்தான் இந்த கேள்வி பதில் உண்மை ஏற்பாடு செய்யப்பட்டதுதான், தவறொன்றுமில்லை. இது தமிழக அரசியலில் பல நேரங்களில் நடந்திருக்கிறது. அப்படி அவர்கள் வர தயாராக இருந்தால் திமுக கூட்டணியை விட்டு அதிமுகவோடு அரசியலில் இருந்து அதிமுகவோடு தேர்தலை சந்திக்க தயாராக இருந்தால் சில வாக்குறுதிகளை தருவதும் தவறல்ல. அவர்களுக்கு எவ்வளவு நாட்கள் வெறும் வாயை மெல்லுவது என்கிற எண்ணம் வந்துவிட்டது. வாயை மெல்லுகிறார்கள், உமிழ்நீரும் வருகிறது, ஆனால் வாயில் வேறொன்றும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறார்கள். அந்த உணவை தர வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இருக்கிறது என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். ஒன்றும் தவறில்லை. அரசியலில் 26 தேர்தலில் அதிமுகவுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமானால் அதிமுகவுக்கு அது பேரிடியாகவும்
அல்லது எழ முடியாத அடியாகவும் அமையும். எனவே விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைமை பொறுப்பிருக்கிறவர்களுக்கும் வாழ்த்திருக்கிறது. அவர்கள் அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலிலே அநேகமாக உள்ளாட்சி தேர்தல்கள் இன்னும் எஞ்சியிருக்கிற நகராட்சி மாநகராட்சிகளையும் ஒன்றாக கலைத்து ஒன்றாக தேர்தல் நடத்துவார்கள். விரைவில் வந்துவிடும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக நானும் கருதுகிறேன். இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஆவதை விட இந்த மேயர் பதவியிலே ஒரு ஆசையும் வெறியும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ செங்கோல் கிடையாது, வெள்ளி செங்கோல் இல்லை. அவர்களுக்கு அந்த அங்கியும் ரொம்ப விலை உயர்ந்த அங்கியும் கிடையாது. சில இடங்களிலே பெரும் அளவில் தங்கச் சங்கிலி கூட இருக்கிறது. எனவே ஒரு அமைச்சரை விட முதலமைச்சரை விட அதற்கு இருக்கிற ஆடை அலங்காரங்கள் ஆண்களையும் பெண்களையும் ஈர்த்திருக்கிறது. எனவே காங்கிரசுக்கு ஒரு 4 மேயர் கொடுப்போம் என்று சொல்லுவதில் தவறில்லை. அது அவர்கள் ஆசையை தூண்டும். அதிமுகவை நெருங்கி வர அவர்களை ஊக்குவிக்கும். ஒரு 4 மாவட்டங்களிலே மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தால் தவறல்ல. ஒரு 30 பஞ்சாயத்து யூனியன் சேர்மனை கொடுப்பதும் தவறல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை வருமானால்தான் நீங்கள் 26 சட்டமன்ற தேர்தலை அதிமுக வெற்றிகரமாக சந்திக்கும். காங்கிரஸ் வந்துவிட்டால் பசு வந்துவிடுமானால் அதை ஒட்டி இடது கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் வந்துவிடுவார்கள். ஒரு முஸ்லிம் பிரிவு கட்சியும் மிக நிச்சயமாக வந்துவிடும். இன்னொன்றும் எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதை நீங்கள் பெரிய அளவில் பரப்பி இருக்க வேண்டும். என்ன காரணமோ அது பரப்பப்படவில்லை. ஆனால் அது ஒரு தவறென்றே நான் எண்ணுகிறேன். திரு உதயநிதி அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னால் இந்த வெற்றியை கொண்டாடுகிற விதமாக பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு விருந்து கொடுத்தார். அதில் அவரே சொல்லிவிட்டார், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கட்சிகள் நம் கூட்டணியை விட்டு போய்விடும். அதை தந்தி தொலைக்காட்சியிலே காலை 8 மணி செய்திக்கு முன்னால் அதை விவாதித்தார்கள். இன்றைக்கும் அது யூடியூபில் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளலாம். என்னை சன் நியூஸுக்கு அழைத்த போது இப்படி ஜெயக்குமார் கூட்டணி திமுக கூட்டணி உடையும் என்கிறாரே, அது கனவா என்று கேட்டார்கள். ஜெயக்குமாருக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது திரு உதயநிதி ஸ்டாலினை தான். அதிர்ந்து போனார்கள் சன் நியூஸில் நடத்தியவர்கள். அவர்தான் இந்த கருத்தை 4 நாட்களுக்கு முன்னால் சொன்னார். இந்த தந்தி தொலைக்காட்சியில் ஒரு 3 நிமிட நேரம் அது விவாதிக்கப்பட்டது. பத்திரிகைகளிலே வராமல் பார்த்து கொண்டீர்கள். ஒரு குற்றமாகவே சொன்னேன். என்னை அழைத்ததற்காக நொந்து போனார்கள். போகட்டும், எனக்கு உண்மையை திருத்து பேசுகிற வழக்கமில்லை. எனவே திமுகவுடைய தலைமைக்கும் அவருடைய அரசகுமாரனுக்கும் கட்சிகள் வெளியேறிவிடும் என்று தெரிந்திருக்கிறது. எனவே காங்கிரஸை இங்கே மரியாதையோடு அழைத்து வந்து கௌரவத்தோடு நடத்துவது என்பதுதான் அதிமுகவினுடைய வெற்றிக்கு முதல் படி என்று நான் பணிவோடு கருதுகிறேன். நன்றி.